மகர ராசிக்கு நம்ம பார்க்கும் பொழுது, மகரத்திலேயும் வந்து அவிட்டம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தான் வருது. ஆனா, கும்பத்தில இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு தான் அவர் மாறுறாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இப்ப பெரும்பாலும் இப்ப மகரத்துக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னா, முக்காவாசி பேர் வந்துருவீங்க. ஆமா, கரெக்ட்டும்பீங்க. சில பேர் வந்து இல்ல இன்னும் எங்களுக்கு இன்னும் கரெக்ட்டா நடக்கல அப்டிம்பீங்க. என்னன்னா, ராகு ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ் எல்லாம் குடுத்துட்டு தான் இருந்திருக்கும். சதயத்துல இருக்கும்பொழுது, யாரெல்லாம் ரொம்ப இந்த கெட்ஜெட்ஸ்லயே இருந்தீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ஏன்னா இந்த சில பேத்துக்கு வந்து ராகு வந்து கெட்ஜெட்ஸ் மூலியமாவே ஒரு குரோத் குடுத்துருந்திருக்கும். இருந்த இடத்திலிருந்தே வேலைகள் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில மகர ராசிக்கு குடுத்துருந்திருக்கும். டெக்னாலஜிய கரெக்ட்டா யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, அவங்கலாம் லைஃப் கரெக்ட்டா இருந்திருக்கும். யாரெல்லாம் டெக்னாலஜி ராகு தான் டெக்னாலஜி. யாரெல்லாம் டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணுனாங்களோ, அவங்கலாம் இன்னுமே புலம்பிட்டே தான் இருந்திருப்பீங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இனிமேல் செயல்பாட்டு முறைக்கு உள்ள போறீங்க. அப்போ உங்களுடைய நட்சத்திரமும் இந்த அவிட்டத்தில இருக்கு. நீங்களும் அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஏன்னா, இங்க தான் செவ்வாய் உச்சம். மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் அடையுது. அவிட்ட நட்சத்திரத்தில உச்சம் அடையுது. அப்ப இந்த கும்பத்தில இருக்க அவிட்டத்துக்கு போய் செயல்படும் பொழுது, எஃபோர்ட் ஜாஸ்தியா போடுற மாரி இருக்கும். வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாகும். ஹெவி ஆகும். அ மன அழுத்தங்களும் சேர்ந்தே தான் வரும். ஆனா குரோத்தும் வருது அப்படிங்கிறது தான். ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா கேதுவோட அமைப்பு என்னன்னா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போக வைக்கும். இந்த ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் எப்படின்னா, தியான பீடங்களுக்கு போக வைக்கும். போய் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கத்தை எல்லாம் ஆல்ரெடி கெடுத்தாச்சு. ஸோ இனிமேலாவது ஹெல்த் திரும்ப பெறணும் நீங்க. உங்களுடைய உங்களுடைய விசுத்தி சக்கரத்த கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நோய் தாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாரிலாம் கொஞ்சம் வரும். இந்த வாட்டர் எனர்ஜிஸ் கிட்ட, இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது, கொஞ்சம் கவனத்த கையாளணும். இப்போ மகரத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, பல அமானுஷ்யமான விஷயங்கள் மகரத்தில இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் நடந்துட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து தெய்வங்களும் கனெக்ட் ஆகும். ஆ இவங்க டைம் டிராவல்லாம் பண்ணிட்டுலாம் வருவாங்க. மகரத்தில இருக்கவங்களுக்கெல்லாம். கனவுகள் மூலியமாவே நெறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியறது. அதே மாரி தெய்வ வழிபாடு, நான் இந்த கோயிலுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இப்ப இதெல்லாம் இந்த ராகு, கேதுலாம் இவங்க வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இவங்க தான் வந்து கர்மஸ்தானம் இல்லையா? இந்த கர்மஸ்தானம்ங்கிறது என்னன்னா, இந்த ராகு, கேது ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு இம்பாக்ட் ஒண்ணு பண்ணும். ஒரு இந்த விதியவே ஒரு மாத்தி அமைக்கக்கூடிய விஷயம், இல்ல விதியோட சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து மகரத்துக்கு நடக்கும். இதுதான் வந்து இந்த ராகு, கேது பண்ணிட்டே இருந்திருக்கும். ஒரு மாயையிலிருந்து ஒரு எதார்த்தமான ஒரு ஒரு சூழல வந்து ரியாலிட்டி வந்து இப்போ உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரியாலிட்டி என்ன தெரியுமா? மகரத்துக்கு நெறைய சம்பாரிக்கணும்னு இருந்திருக்கும். லைஃப்ல வந்து ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து மிங்கிள் ஆயி நல்லா குரோ ஆகணும்னு இருக்கும். ஆனா இத்தனைக்கும் உழைப்பு தேவ. இல்லையா? இந்த உழைப்ப தான் இப்ப போட வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உழைப்பு கொஞ்சம் ஹெவியாவே இருந்தாலும் சுகமாவே இருக்கும். சுப செலவுகள் அதிகமாகும். இனிமேல் மகரத்துக்கு யாருக்காவது வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, செயல்பாட்டுல இறங்கணும். மேஜிக்லாம் எப்பவுமே மகரத்துக்கு நடக்கவே நடக்காது. உழைப்பு மட்டுமே தான். மேஜிக் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யாருக்கு வரும்னா, மகரத்துக்கு தான் வரும். ஆனா, உங்களுடைய எங்கேயோ செய்த ஒரு புண்ணியம், எங்கேயோ செய்த அதாவது கர்மமும், தர்மமும் ஒண்ணா யாருக்கு வேலை பார்க்கும்னா, மகரத்துக்கு தான் வேலை பார்க்கும். உங்க கர்மமோட சேர்ந்து என் தர்மம் எந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்களோ, அதன்படி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் மகரத்துக்கு. இப்ப திருவோண நட்சத்திரம்லாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மகரத்துல. உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ராகு ஒரு இல்யூஷன்ஸ குடுத்து வச்சிருந்திருக்கும். இது அகைன் அது ஒரு கிரகணம் தானே. அந்த கிரகணம் பிடிக்க பிடிக்க என்னன்னா, அ தாட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஹெல்த் நல்லாருக்கும். திடீர்னு ஹெல்த் டவுன் ஆகும். திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்கும். அப்புறம் பிடிக்காது. எதிர்த்து பேசுறது, லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறது. லிசன் பண்ணணும் நெறையா. திருவோணம் நட்சத்திரத்தில இருக்கவங்க லிசன் பண்ண உங்க லைஃப் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம கரெக்ட்டா போகும் அப்படிங்கிறது தான் இந்த ராகு, கேது சூட்சுமமாவே உங்களுக்கு சொல்றது.